தேங்க்யூ. குட். காட் இஸ் குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவருக்கு சமமாக நாம் இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். இஸ் சோ ப்ளீஸ்ட் வித் அஸ். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, என் தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். என் தேவன் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். ஆமா ஆமா, சிஸ்டர் சொன்னா பாருங்க, எல்லாம் we all are fully qualified as well as we all are fully empowered. ஆமா, அதனாலதான் கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் இன்றைக்கு நம்முடைய 11வது சப்ஜெக்ட் மனசாட்சி. இந்த புஸ்தகத்தினுடைய கடைசி லெசன் பாடம் 10வது பாடத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற தேவனுடைய ஆவியானவர் தாமே நம்மை அப்படியே நடத்துவார். இப்பொழுது நாம் வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர் பிலிப். நீங்கள் வேதத்தை தியானிக்கும் போது அல்லது கேட்கும் போது இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்கள், எனவே எந்த இரண்டையும் கற்றுக்கொள்வீர்கள். எஸ் சிஸ்டர் கிறிஸ்டியன் ஜெபன். நாங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறோம் என்றும் அவருடைய குணாதிசயங்கள் எங்களில் இருக்கிறது என்றும் கண்டு கொள்ளுகிறோம். வெரி குட். இது பாருங்க, இதை வச்சுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தியானியுங்கள் 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 என்று சொல்லி. ஆனால் இந்த இரண்டையும் நாம் அதாவது இந்த வெளிச்சத்துக்குள்ள வரும் வரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை. எந்த இரண்டையும்? தேவனுடைய சாயலிலே இருக்கிறோம், அவருடைய குணாதிசயங்களை நம்மிலே பெற்று இருக்கிறோம். இந்த வெளிச்சம் நமக்கு வரல பாருங்க. இதை நம்ப முடியாமல் இருந்தோம். எதை நம்ப முடியல? நான் எப்படி தேவனுடைய சாயலாக இருக்க முடியும், நான் எப்படி அவருடைய குணாதிசயங்களை பெற்றிருக்க முடியும் என்று சொல்லி அப்படித்தான் இருந்தோமே தவிர மற்றபடி இந்த இரண்டையும் நாம் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதை தாவீது அறிந்திருந்தான். அவன் அழகாக சொல்றான் பாருங்க, தேவன் என் மீது பிரியமா இருக்கிறார். காட் இஸ் சோ ஹாப்பி அபவுட் மீ. உங்களுக்குள்ள சொல்லுங்க, என் அப்பா என்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, எனவே நானும் என்னை குறித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஏனென்றால் அவருடைய சாயலிலே நான் இருக்கிறேன், அவருடைய குணாதிசயங்களை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது போயிடலாம். எது எதற்கான தீர்வை யாரிடம் இருந்து கொண்டு வரும்? எஸ் கிரேஸ் சிஸ்டர். 87வது பக்கம் பாஸ்டர். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. முழுக்கண்டா தேவனுடைய வார்த்தையானது நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற தீர்வுக்கான பதிலை தேவனிடமிருந்து கொண்டு வரும். ஓகே, கரெக்டா ஒன் வேர்ட் ஆன்சர் சொல்லுங்க. எது நமக்கு தீர்வை கொண்டு வரும்? தேவனுடைய வார்த்தை. வெரி குட். யாரிடத்திலிருந்து கொண்டு வரும்? தேவனிடமிருந்து. தேவனிடமிருந்து கொண்டு வரும். வெரி குட். ஓகே, இன்னும் இதை குறித்து நமக்கு இன்னும் டீட்டெயிலா கீழே இருக்குது. அதனால நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பிரதர். லோகோஸ் மற்றும் ரீமா இரண்டிற்கும் வித்தியாசம் என்ன? சிஸ்டர் அனட்டா. அதான் லோகோஸ் வெறுமனே அவருடைய ரிட்டன் வேர்ட். மற்றது ரீமா தேவனங்களோடு பேசுற வார்த்தை, நேரடியாக பேசப்பட்ட வார்த்தை எங்களோடு. வெரி குட். அதை பற்றி நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? What do you understand out of this? Yeah, I understood நான் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்த போது கடவுள் என்னோட கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருந்த போது அவர் என்னோட பேசினார். I can do all things through Christ. I can do all things through Christ who strengthens me. So நான் அதை பிடிச்சுக்கணும். அது என்னோட கடவுள் பேசின ஒரு வார்த்தை நேரடியா. வெரி குட், வெரி குட், வெரி குட். பாருங்க, வேத புஸ்தகத்திலே
வேத வார்த்தை நிறைவாக இருக்கிறது இல்லையா, தேவனுடைய வார்த்தை. அது ஒரு பொதுவான எல்லாருக்காகவும் இருந்தாலும் சிலர் தான் சில வார்த்தை நமக்கு ஒரு ஃபிளாஷ் ஆகுது பாருங்க, அதுதான் ரேமா. இப்போ சிஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது நமக்கு ஒரு வெளிப்பாடாக வந்து விட்டால் அதுதான் ரேமா. அதை நான் இப்படி விளக்குகிறேன், புரியுதா பாருங்க. ஸ்ரீலங்கா இந்தியாவில எல்லாம் இந்த சாரீஸ் ஷாப் நிறைய இருக்கும் இல்லையா, டெக்ஸ்டைல்ஸ்ல சாரீஸ் செக்ஷன் இருக்கும். அங்க கனடாவில் இருக்குதா? இருக்குது. ஓகே, இருக்குது பாஸ்டர், இருக்குது, கணக்கு வெரி இருக்கு, குட். மூளைக்கு மூளை எல்லா இடம் இருக்கு. சரி, பாருங்க, நீங்க அந்த ஷாப்ல அந்த டிவிஷனுக்குள்ள போறீங்க, எல்லா புடவையும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இல்லையா, எல்லா சாரீஸும் கண்ணுக்கு தெரியுது. அது லோகோஸ். நீங்க ஒன்ன செலக்ட் பண்றீங்க இல்லையா, அது ரேமா. உங்களுக்கு பிடிக்குது ஒண்ணு, அது உங்களோட பேசுது. அருமையானவர்களே, அதே போலதான் இந்த சத்தியத்தை நாம் அறியாது இருந்த போது லோகோஸ் நம்மோடு இருந்தது, ரேமா கிடைக்கல இல்லையா. அந்த ரேமா கிடைக்கிறதுனாலதான் மறுரூபம் அடைகிறோம். என்னெல்லாம் மறுரூபம் அடைகிறோம்? தைரியம் வருது, விசுவாசம் வருது, சமாதானம் வருது, குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்துட்டீங்க, பயத்துல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இவைகள் எல்லாம் அஸ்திபாரம். இதனுடைய விளைவு என்ன? உங்களுடைய பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறீர்கள், குடும்ப ரிலேஷன்ஷிப்ல மேம்பட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரேமா இல்லாம லோகோ மாத்திரம் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையினாலே நமக்கு பயன் இல்லை. இப்படி வேற யாராவது சாட்சி சொல்ல முடியுமா? அனட்டா சிஸ்டர் சொன்னாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்கிற வெளிச்சம் வந்தது. அதே போல எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. யாராவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க. எனக்கு அந்த நிலை சரியான ஒரு நெருக்கமான இது. இந்த ஹஸ்பண்ட் அந்த நேரம் அப்ப எனக்கு வடிவா சத்தியத்தை பற்றியும் நல்லா தெரியுமெண்டு இல்லை. ஆனா ஆண்டவர் பேசின இது பக்கத்துல நெருக்கப்பட்டும் நீ ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போறதில்லை என்று சொல்லி அந்த பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றும் அந்த வார்த்தை எனக்கு ரேமாவா வந்தபடியா இப்பவும் அந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது. அப்படி வெரி குட், வெரி குட். பாருங்க, நம்ம பார்த்திருக்கிறோம், பயப்படாதே என்று, பயப்படாதே திகையாதே என்று சொல்லி தேவன் பல வசனங்கள்ல சொல்லி இருக்கிறார். அதை பலமுறை வாசித்திருக்கிறோம், சர்ச்சில் கேட்டிருக்கிறோம். ஆனா நம்ம விட்டு பயம் போகவில்லை. ஏனென்றால் அது ரேமாவாக வரவில்லை. ஏன் ரேமாவாக வரவில்லை என்றால், வார்த்தையிலே வல்லமை இருந்தாலும் அது நமக்கு கிடைக்கவில்லை. ஏனென்றால் தவறான கண்ணாடியை போட்டு வாசித்தோம் இல்லையா. என்ன கண்ணாடி போட்டோம்? தேவன் கோபக்கார கடவுள், ஒரு அன்பான தகப்பனாக நம்மால் அவரை பார்க்க முடியவில்லை, அவரிடத்திலே பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் இல்லையா. இதைத்தான் பிரசங்கம் பண்ணாங்க. இதையும் நாம சின்ன வயதுல சண்டே கிளாஸ்ல கேட்டு 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 கண்கள் அடைக்கப்பட்டு மனம் இருளடைந்து விட்டது. தேங்க் காட் இல்ல, நம்ம ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜுக்காக நன்றி சொல்லுவோம். ஆமா, எல்லாருடைய கண்களையும் தேவன் திறந்து விட்டார். இப்போ உங்களுக்கு இந்த வார்த்தை எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணுது பாருங்க இல்லையா. யாருக்கும் எழுதவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன நல்ல எக்ஸாம்பிள் நினைக்கிறேன்ல. அதாவது சாரி ஷாப்புக்கு போறீங்க. சொல்லுங்க சிஸ்டர். இன்னொன்று சொல்லலாமா? சொல்லுங்க. கனடா வந்த புதுசுல ஈவன்டோ நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தாலும் எங்களுக்கு ஒருக்கா 2 5,000 ஒருக்கா கடன், பிறகு பார்த்தா 10,000 இன்னொரு முறை கடன். அப்ப நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கடன் வாங்கல அல்ல கடன் கொடுப்பலாம் வருவேன், அதையே சொல்லி கொஞ்ச நாள்ல எங்க கடன் போயிட்டுதுன்னே தெரியாது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு சிம்பிளா இன்னொன்னு சொல்றேன். அவிசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் வேதத்தில் உள்ள எதை நம்ப முடியவில்லை என்றால்
அதற்கு முன்பதாக உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். வேதத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் எப்படி தீர்வு கொடுத்தார்? சூப்பர் நேச்சுரல். யோசிங்க. சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரலை குறித்து யாருக்கெல்லாம் அறிவு இல்லையோ அவர்கள் ரேமாவை பெற்றுக்கொள்ளவே இல்லை. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் புறப்பட்டாங்க. அந்த ஸ்டோரி எல்லாம் நமக்கு தெரியும். 20 லட்சத்துல, அதாவது 10 லட்சத்துல ஒருத்தன் தான் ரேமாவை பெற்றுக்கொண்டான் இல்லையா? பாராக்கு பயந்து போய் இருக்கிறான். தெபோரா சொல்றா, இப்படி சொல்லவில்லையா? அதை யாராவது எடுக்க முடியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ் பாருங்களேன். அவ சொல்றா, எப்போ அவங்க 900 ரதங்கள் இருக்குது, ஆனால் தேவன் நமக்கு இப்படி சொல்லவில்லையா? நியாயாதிபதிகள்ல எதுல வரும் பாருங்க. நியாயாதிபதி தான். Thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் தேடுங்க. வேத வசனத்தை தேடி வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்குது. நியாயாதிபதிகள்ல தேடுங்க. கூகுள் பண்ணினா ஈஸியா எடுக்கலாம். பாருங்க, போன் இருக்கிறாக்கள என்ன நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்துல இருக்குது. கண்டுபிடிங்க. இப்படி சொல்லவே இல்ல அது பக்கத்துலதான் இருக்கு. அவ சொல்லுவா, இப்படி சொல்லவில்லையா? அந்த வார்த்தை பாருங்க, அவளுக்கு ரேமா ஆயிற்று. அதனால தைரியமா நிக்கிறா. எத்தனை பேர் ஏத்து வந்தாலும் சரி. Thank you Lord. Thank you Jesus. மிதிப்பாய். எத்தனை இப்படி இல்ல, இப்படி சொல்லவில்லையா? Thank you Lord. நிறைய நல்லா பேசுறா. இந்த வார்த்தை இன்னும் நல்லா ஸ்பெசிபிக்கா இருக்கும் பாருங்களேன். பாஸ்டர், சொல்லுங்க. 4:7 சரியா இருக்குமா? கரெக்டா தான் நினைக்கிறேன். நான் ஜாபீனின் வாசிங்க. நான் ஜாபீனின் சேனாதிபதியாகிய செரசோனாவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனைகளையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட இல்லையா என்றான். பாருங்க, எப்ப நான் உனக்கு சொல்லலையா? நான் அவர்களை முன்னால வந்து நிறுத்துவேன், அவர்களை மடங்கடிப்பா என்று சொல்லவில்லையா? ஆனா இதை யாரால நம்ப முடியும்னா, சூப்பர் நேச்சுரலா தருவார் என்பவரை புரிந்தவர்கள் தான் நம்ப முடியும். என்னைக்கு தேவனுடைய தீர்வு எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு தான் என்பதை என்னுடைய மனதுல ரேமாவாக நான் பெற்றுக்கொண்டேனோ, அந்த நாளிலிருந்து கிருபை பாருங்க, தைரியமாக அற்புதம் செய்ய முடிகிறது. எல்லா தீர்வும் தேவனுடைய வேதத்துல தீர்வு எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் நடந்திருக்கு. டெலிவரன்ஸ் சிறைச்சாலையா இருக்கலாம், சிங்கக்கேபியா இருக்கலாம், நெருப்பா இருக்கலாம், எல்லா இடத்துலயும் டெலிவரன்ஸ் எப்படிதான் வந்தது? சூப்பர் நேச்சுரல் தான் வந்தது. இதை தெபோரால விசுவாசிக்க முடிந்தது, காலேபு யோசுவாவால விசுவாசிக்க முடிந்தது, தாவீதால விசுவாசிக்க முடிந்தது, எலியா, எலிசா, பவுலு, பேதுரு, இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கடி வந்தால் உடனே என்ன நினைக்கணும்னா, இந்த பிரச்சனையை என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துலதான் என்னிடத்திலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற பிளாஷ் உங்களுக்கு உடனே வந்துடும் இனிமே. சரிங்களா? நான் அதனாலதான் இதுல கொஞ்சம் நிக்கிறேன். இதை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரேமாவாக அல்லது வெளிப்பாடாக நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இன்னும் நீங்க விசுவாசத்துல பெருகி விடுங்க. எல்லா விஷயத்தையும் நீங்க எடுக்கலாம். சில உங்க பிள்ளைகள் ஒருவேளை திருமணம் டிலே பண்றாங்க, அல்லது ப்ரொமோஷன் வரல, அல்லது தவறான பழக்கத்துல இருக்காங்க,
எல்லா தீர்வும் நம்முடைய தேவனுக்கு அற்புத தீர்வு தான் அப்படின்னு உங்க மைண்ட்ல நீங்க கொண்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை டிலே ஆகுது, உங்க ஜபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல, அல்லது ஒரு சோர்வு வருது, கேள்வி வருது, நாளைக்கு எப்படி நம்ம இதை செய்ய போறோம் என்று கேள்வி வந்த உடனே நீங்க உங்களுக்குள்ள பேசணும். என்னுடைய தேவனுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான், என் தேவனுடைய ப்ரொடெக்ஷன் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தான், என் தேவனுடைய ப்ரொமோஷன் எல்லாமே சூப்பர் நேச்சுரல். இந்த மூணையும் ஞாபகம் வச்சுடுங்க. அந்த பயம் எங்கேருந்து வந்ததுனே தெரியாம போயிடும். ஸோ இது நமக்கு ரேமாகிடணும். எது? எப்பா, என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் எழுதி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சூப்பர் நேச்சுரல் தான் தருவாரு. ஆபிரகாமுக்கு சூப்பர் நேச்சுரல் தான் கொடுத்தாரு. யாருக்கு? ஈசாக்கு, யாக்கோபுக்கு எப்படி சூப்பர் நேச்சுரலா கொடுத்தாரு? அந்த ஆடு பொலியிற இடத்துல புள்ளி புள்ளியா, அதாவது இந்த ஒரு குச்ச தோலை உரிச்சு போடுறான் பாருங்க. இஸ் இட் நேச்சுரல்? எனக்கு ரொம்ப ஆச்சரியம், யாக்கோபுக்கு இந்த நாலேஜ் எப்படிங்க? யோசித்து பாருங்க. பைபிள் கிடையாது. இன்னும் நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவேளை பைபிள் இல்லாததான் ஒருவேளை அவனுக்கு அந்த வெளிச்சத்தில் இருந்திருப்பான்னு. ஏன்னா பைபிள்ல தேவன் ரெண்டையும் வச்சிருக்கிறாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறாரு, ஜீவனையும் வைத்திருக்கிறார். இந்த சபையும் நாமும் எதை பிடித்து கொண்டிருந்தோம்? மரண வசனத்தை தான் பிடிச்சு கொண்டிருந்தோம். அதே போல யாக்கோபு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தானே வைங்களேன், அந்த சூப்பர் நேச்சுரலா அவன் எதிர்பார்த்திருப்பானா? யோசித்து பாருங்க. ஐயா, அப்ப நாங்க சர்ச்சுக்கு போகக்கூடாதா? ஆமா, நீங்க சர்ச்சை நடத்துங்க. காலத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறீங்க? போதகரா இருக்க வேண்டிய நீங்கள். ஆமா, நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்க எல்லா வீடும் சர்ச் ஆகட்டும். ரொம்ப ஈஸிங்க, எஃபர்ட்டே போட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வோம். எந்த ப்ரெஷரையும் எடுக்கக்கூடாது. ஐயோ, நாங்கள் இத்தனை வருஷம் ஆகிட்டேன், சர்ச்சு வளரலையா? நாட் யுவர் பிஸ்னஸ். அருமையானவர்களே, இட் இஸ் ஸோ ஈஸி. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எல்லாமே எஃபர்ட்லெஸ். அடுத்த புஸ்தகம் எதை நம்ம தியானிக்க போறோம்? நல்ல கேமராட்ட காமிங்க. கேமரா பக்கத்துல இலகுவான மாற்றம். அப்ப மாற்றம் எப்படி வரும்? இலகுவாக, எஃபர்ட்லெஸ்ஸா வரும். இப்போ நம்ம கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் நம்முடைய மனதுல ஒரு பெரிய தைரியம், ஒரு சமாதான இளைப்பாறுதல் வந்திருக்கிறது. அது எஃபர்ட்லெஸ்ஸா தான் வந்தது. பாருங்க, எஃபர்ட்லெஸ்ஸோட இன்னும் ஒன்றையும் சேர்க்கும்படியாக ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். நம்ம ஜேர்னி எடுத்துக்கிட்டுக்கலாம், ஒரு வருஷம் பயணத்தை எடுத்துக்கிடுவோம். எஃபர்ட்லெஸ்ஸா மாத்திரம் அல்ல, என்ஜாயபிளாகவும் இருந்தது. பாருங்க, எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்றீங்கல்ல? நாட் ஓன்லி எஃபர்ட்லெஸ், திஸ் ஜேர்னி இஸ் ஆல்சோ என்ஜாயபிள். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஜேர்னி. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். எது பிறல் செயல்பாடு கொண்ட அல்லது தவறான மனசாட்சியை புதுப்பிக்கும்? சிஸ்டர் லிதியா. வார்த்தை 91வது பக்கத்துல இருக்கு பாஸ்டர். வார்த்தையானது எத்தனாவது பக்கத்துல இருக்கு? 91 மிடில்ல இருக்கு. 91 வாசிங்க. வார்த்தையானது பூமியில் மகத்தான வல்லமையை கொண்டிருக்கிறது. அது உங்கள் மனச்சாட்சியினுள் சென்று அதன் எல்லா புறல் செயல்பாடுகளையும் முடிவு கட்டி உங்கள் ஆழ் மனதை வேரூன்றி விடுவிக்கிறது. வார்த்தையானது எப்பொழுது அந்த வேலையை செய்யும்? மனச்சாட்சிக்குள்ள சென்று அதன் எல்லா வேற யாரு? வேற யாரு? இவர் என்ன எழுதியிருக்காருன்னா 87வது பக்கம் மிடில் பாருங்க, சிலுவையின் தியானமானது. சொன்ன மாதிரி வார்த்தையை தியானிக்கும் போதும், இயேசு எவ்விதம் ஏன் நம்முடைய மீட்பரானார், நாம் எப்படி தகுதி உள்ளவர்கள் ஆனோம், பிறல் செயல்பாடு கொண்ட மனசாட்சியை புதுப்பித்தலில் அது கொண்டிருக்கும் தாக்கம் ஆகியவற்றை. அப்போ சிலுவை தியானமானது. சரி, நம்ம சிலுவை தான் தியானிச்சு கொண்டு இருந்தோம் இப்போ சண்டே கிளாஸ் போன நாள்ல இருந்து. ஏன் அது
நமக்கு மனசாட்சியை புதுப்பிக்காமல் இருந்தது? வெளிப்பாடு கிடைக்க வெளிப்பாடு. வெரி குட். கிடைக்கல. வெளிப்பாடு. இப்ப நம்ம ஒண்ணு தியானிச்சோம் பாருங்க. போன கொஸ்டின்ல என்ன தியானிச்சோம்? யா ரீமா வீடாக ரேமா ரேமாவாக ரேமாவா வரல. வரவில்லை. ஆமா, அதனாலதான் பாருங்க, சமீபத்துல ஒருவரை சந்திச்சேன். அவர் டெய்லி 7 மணி நேரம் 8 மணி நேரம் பைபிள் வாசிக்கிறாரு. ஒரு மாசத்துல ஒரு நேரம் வாசித்துறாரு. லைஃபையே அதுக்கு தான் கமிட் பண்ணியிருக்கிறாரு. ஆனா லைஃப்ல நிறைய தோல்விகள். ஏன்னா அது ரேமாவாகவில்லை. தியானம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெடிடேஷன்னா அதுதான். எது? அந்த ரேமாவை பெற்றுக்கொள்வதுதான் மெடிடேஷன். வாசிக்கிறது வேற, தியானிப்புகிறது வேற. ஆனா நமக்கு தவறான கண்ணாடியை சண்டே கிளாஸ்ல போட்டு விட்டதுனால, அல்லது நீங்க 40 வயசுல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு 2-3 ஆண்டுகள் இந்த வெளிச்சம் இல்லாத போதகருடைய பிரசங்கத்தை கேட்டதுனால மனம் புதுப்பிக்கப்படவில்லை. இல்லையா? கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையிலே சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தாலும், நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு மீட்டிங் போயிருந்தேன். 40 வருஷம் இருக்கும். மோகன் சிலாசரஸ் அவங்க மீட்டிங். ஒரு 100 பேர் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்கன்னா, பாஸ்டர்ஸ் ரெவரன்ஸ் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்றாங்க. பாருங்க, போதகர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்றாங்க. ஆனா அவங்க பைபிள் காலேஜ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ரேமா வெளிச்சம் கிடைக்கல. பைபிளை 100 நேரம் படித்தாலும் சரி, வெளிப்பாடு இல்லாத என்றால், இதைத்தான் ஓசியா எழுதுறாரு, where there is no revelation people perish. தரிசனம் இல்லாத அந்த வார்த்தைக்கு சரியான அதான் அர்த்தம் தான். வெளிப்பாடு இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆமா, அன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருந்தோம். நம்ம எல்லாருமே சீர்கெட்டு தானே இருந்தோம். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இருப்பதுதான் சீர்கேடு, இல்லையா? ஒரே கவலை, ஒரே பயம், நெருக்கடிகள், இளைப்பாறுதல் இல்லை, ஒரே டென்ஷன் இல்லை. ஆமா ஆமா, கர்த்தர் நல்லவர். நம்மெல்லாம் விசேஷித்தவர்களாக எண்ணி இந்த பாடங்கள் எல்லாம் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்ட்ரூமக்காக நன்றி சொல்லுவோம். பிரதர் ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட்டுக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். நமது அடையாளத்தையும் சிறப்புரிமைகளையும் விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? யாரு நெக்ஸ்ட்? பவானி சிஸ்டர் சொன்னாங்களா? இல்ல, நான் சொல்றேன் பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். தேவனை வேதத்திலிருந்து தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். நமது அடையாளத்தையும் சிறப்புரிமைகளையும் விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். கேள்வி என்ன? நம்முடைய அடையாளத்தையும் சிறப்புரிமைகளையும் விசுவாசத்தையும் கற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், வேதாகமத்தை தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அந்த நபர் சொல்றாரு பாருங்க, ஒரு மாசத்துல ஒரு நேரம் பைபிள் வாசித்துறாரு. நான் பிரதர், நீங்க இவ்வளவு நாள் வாசிச்சிட்டீங்க, 3 புக்கு கொடுத்துருக்கேன். நாவு, அப்புறம் என்னது, லகுவான மாற்றம், ஜெபம் செய்ய சிறந்த வழி. சரிங்களா? அவர் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு மாதந்தோறும் ஒரு ஆல் நைட் ப்ரேயர் நடத்துறாரு. 1000 பேர் வராங்க. ஆனா இவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஆகவே நான் தைரியமா சொன்னேன், பிரதர் நீங்க தப்பா நினைக்காதீங்க, தயவு செய்து நீங்க ஒரு 30 நாள் பைபிள் வாசிக்காம இந்த 3 புஸ்தகங்களையும் படிங்க, என்னுடைய செய்திகளையும் கேளுங்கன்னு இருக்கேன். ஒரு 2-3 மணி நேரத்துல நாவு புக்கே வாசித்து முடிச்சிட்டாரு. ஏன்னா அவ்வளவு ரீடிங் ஹேபிட் இருக்கு. ஃபெரோஷியஸ் ரீடர், கண்டிப்பா பிரைட் ஆயிடுவாரு. ஆனா இதை பாருங்க, நம்முடைய அடையாளத்தையும் நமக்கான சிறப்பு உரிமைகளையும் விசுவாசத்தையும் பெற்றுக்கொள்ள வேதாகமத்திலிருந்து நாம் என்ன செய்யணும்? தேவனை தியானிக்க வேண்டும். அப்போ பாருங்க எவ்வளவு டேஞ்சரஸ் பாருங்க. தவறான கண்ணாடியை போட்டு விட்டா அப்பா
அப்போ வெளிப்பாடு இல்லாமல் வாசித்தால் அங்கே என்னதில்லை? பயன் இல்லை. பயன் இல்லை. எல்லா இடத்துலயும் வெளிப்பாடு தான். வார்த்தையை குறித்த ஒரு வெளிச்சம். தேவனுடைய வார்த்தை வந்துட்டு, என்ன வார்த்தை வந்தது? கலிலேயா கடல்ல அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் அந்த புயல் வந்த உடனே பயப்படுறாங்க. ஏன்? இந்த வார்த்தையே மறந்துட்டாங்க. அவர் சொல்லிட்டாருப்பா, அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொல்லி கண்டிப்பா கொண்டு சேர்த்துருவார். அந்த வார்த்தையை விசுவாசிக்காததுனாலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி டோஸ் கொடுத்தாரு? அற்ப விசுவாசிகளே. எதனால விசுவாசம் இல்லை? இந்த வார்த்தை ரேமாவாக மாறவில்லை. அவர்களால இது எனக்கு என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. சிஸ்டர் சொன்னாங்க, நீயோ கடன் வாங்காதிருப்பா என்று. அந்த வார்த்தை இல்ல பல இடத்துல சொல்லியிருக்காரு, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்புறம் ஒருவனும் என்னுடைய கரத்திலிருந்து உன்னை பறிக்க முடியாது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிற. எப்பா அந்த வார்த்தையெல்லாம் நான் ஒரு ப்ரேயர் பண்ண போறேன். உங்களை நம்ம எல்லாருக்கும் மாம்சமாக போகுது, ஒரு வெளிப்பாடாக வரப்போகிறது. அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். வார்த்தையை யோசிங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அவருடைய கண்ணின் மணியை தொடுவதும் ஒருவராலும் முடியாது. எனவே உங்களையும் ஒருவராலும் தொட முடியாது. ஒரு தீங்கும் தொட முடியாது, ஒரு கஷ்டமும் தொட முடியாது, ஒரு பயமும் தொட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்கிற தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இப்பொழுது ரேமாக வருது, வெளிப்பாடாக வருகிறது. உங்களுக்கு உங்க சிந்தையை மாற்றுகிறது. ஆமா இல்ல, இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாகிறது, வெளிப்பாடாகிறது, ரேமாக வருகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தை உங்களுக்கு ரேமாவாக மாறுகிறது, வெளிப்பாடாக மாறுகிறது. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாக இப்பொழுது மாறுகிறது. பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசிக்கிறீங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. ஓ, நீர் கிருபையாக எங்களுக்கு தந்த விசுவாசத்திற்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஜெபத்திலே எவைகளை கேட்டார்களோ அவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிற உம்முடைய வார்த்தையானது ஒரு ரேமாவாக, ஒரு வெளிப்பாடாக, மாம்சமாக ஒவ்வொருவருக்கும் மாறுவதாக. அதை நாங்கள் இந்த ஆண்டிலே தேவனுடைய காணக்கூடாத தேவ கரம், ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற தேவனுடைய கரம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைகள், எங்களுடைய மருமக்கள், ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேவனுடைய கரம் திருப்புவதாக, உமக்கு நேராக திருப்புவதாக. ஏனென்றால் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எந்த வசனம் அதை சொல்லுகிறது? எந்த தேவனுடைய வார்த்தை? பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு வசனம் இருக்கு, தமிழ்லே இருக்கு. அதெல்லாம் நீங்க மறக்கவே கூடாது. சொல்லுங்க சிஸ்டர். எபிரேயர் 1 யோவான் 5:15 நினைக்கிறேன். பாருங்க. 5:15 பெற்றுக்கொள்ளுவோம் என்று அறிந்திருக்கிறோமா, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோமா? யாராவது வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 2 அறிவு இருக்கு. ஒன்று, அவர் நம்ம கேட்டா தராம இருக்க மாட்டார் என்கிற நாலேஜ்.
ரெண்டாவது நாலேஜ் என்ன? பெற்றுக்கொண்டோம் என்கிற நாலேஜ். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, நாங்க எங்க பிள்ளைகளுடைய அந்த சால்வேஷனை நாங்க பெற்றுக்கொண்டோம். பாருங்க, எல்லாமே ப்ரீ ப்ரொவிஷன். தேவனுடைய நன்மைகள் எல்லாமே அங்கே ஒரு தேவை, ஒரு ரைஸாக முன்னாடி ஒரு தேவை எழும்புவதற்கு முன்பதாகவே அவர் செய்து முடிக்கிறார் என்கிற வெளிச்சம் வந்துட்டுன்னா எல்லா டீலும் டன் டீல் ஆயிரும். அந்த வெளிச்சம் வந்துடும். ஒரு உதாரணம் பாருங்களேன். எந்த நீடை எடுத்துக்கிடுங்க, எந்த தேவையாக இருந்தாலும். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளை எத்தனாவது நாள் சிருஷ்டித்தார்? 6வது நாள். 6வது நாள். 5 நாள் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பிரதான அவர் மைண்ட்ல யாரு? தேவர்களாகிய நாம தான் அவருடைய மைண்ட்ல இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஃபேமிலியில மெம்பர்ஸ், திரியேக தேவனுடைய குடும்பத்துல நம்ம அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அதுதான் அவருக்கு முக்கியம் இல்லையா? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், ஏன்னா அவருடைய ஃபேமிலி மெம்பர் ஆக்குறாரு. அப்போ நம்மை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே, முதல் பெற்றோரை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே 5 நாட்களும் அவர்களுக்கு தேவையான ஆகாரம், தண்ணீர், வெளிச்சம், சூரியன், சந்திரம், பழங்கள், பரமளங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு போல நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய பாவ மன்னிப்பு சம்பாதிக்கப்பட்டு வைத்திருந்தது. நாம் பிறந்த பிறகு அல்ல, அருமையானவர்களே. அப்போ சால்வேஷன் அப்படிதான், நம்ம பிறப்பதற்கு முன்பதாகவே ரெடியா இருந்தது போல நீங்க எதை விசுவாசிக்கணும்னா, நான் ஜெபிச்சிட்டேன், என் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று நீங்க விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்றால உங்க ஆட்டிடியூடு மாறிடும் இல்லையா? பையனை வேற மாதிரி பேசுவீங்க. டேய் சர்ச்சுக்கு வாடா, என்னடா நீ இப்படி இருக்கிறா, அப்படிலாம் பேச மாட்டீங்க இல்ல? உங்க மைண்ட் செட்டு மாறிடும், அவன் அப்ரோச்சே மாறிடும். நீ என்ன சொல்லுவீங்க? தைரியமா தலையில கை வச்சு, டேய் நீ இன்னைக்கு இப்படி இருக்கிறா, இயேசு நாமத்தினால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ பெரிய ஊழியக்காரனாவாய். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன். ஆபிரகாம் ஈசாக்கை அப்படி பெருசா ஆசீர்வதிக்கிறான், ஈசாக்கு யாக்கோபை அப்படி பெருசா ஆசீர்வதிக்கிறான். யாக்கோபை ஈசாக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிச்சான்? இதை நம்ம மறக்க கூடாது, சரிங்களா? வசனம் எனக்கு தெரியும், நீ வசனம் முக்கியம் இல்லை, என்ன சொல்லி ஆசீர்வதித்தான்னு ஒரு 2 நிமிஷம், 1 நிமிஷம் யோசிங்க, அப்புறம் நான் அந்த வசனத்தை எடுக்கிறேன். அதாவது சாதாரண ஆசீர்வாதத்தையே சொல்லலைங்க. அதை நாம் வாசிப்போமா? ஆதியாகமம் சொல்லுங்க. சுவரின் மேல் படரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம். அது யோசிச்சு பரவாயில்ல. அந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுடுங்க. வானத்தின் பணியாலும் சந்தேங்களே பாருங்க. ஆதியாகமம் 28 எதை தியானிக்கிறோம் என்றால், இந்த வார்த்தை உங்களுக்கு ரேமாவாக மாறப்போகுது. எதை தியானிக்கிறோம் என்றால், தேவனுடைய சத்தியத்தை அறிந்தவர்களும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தான் கூறியிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர் பாருங்க. அவன் எதுக்கு தப்பி ஓடுறான்? அவன் அண்ணனுக்கு பயந்து ஓடுறான், பயங்கரமான துரோகம் பண்ணிட்டான். அவனுக்கு தேவன் கொடுத்த பேர் என்ன? எத்தனுக்கே இத்தனை மேன்மை. பழைய செய்தி பாருங்க. எத்தனா இருந்தாலும் இப்ப யோசித்து பாருங்க, அந்த ஈசாக்கு அவனுடைய மூத்த சகோதரனாகிய ஏசா, அவனுக்கு தான் சிரேஷ்ட புத்திர பாகம். அதை குறித்து எனக்கு ரொம்ப விவரம் தெரிய வேண்டிய. அவன் தான் முக்கியத்துவம் அந்த குடும்பத்துல. ஆனா அவன் சொத்து எல்லாத்தையும் யாக்கோபு ஏமாத்தி உயிர் தப்ப ஓடும் பொழுது எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லுகிறான். 28:3 வாசிங்க. சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. இருங்க சிஸ்டர், இந்த ஒன்னை யோசித்து பாருங்க. அவன் என்ன நம்புறான் பாருங்க. நீ பல ஜனக்கூட்டம் ஆகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவார் நம்புறாங்க.
நான் என்ன சொல்றேன், உங்க கிராண்ட் டாட்டர் அல்லது கிராண்ட் சன் தலையில கை வைக்கிறீங்க. உன்னை பென்னிஹின்னை விட மிகப்பெரிய ஊழியக்காரன் ஆக்குவார். உன்னை யாரு ஆண்ட்ரூ உமக்கோட பெரிய ஊழியக்காரன் ஆக்குவார். இப்படி சொல்றதுக்கே நமக்கு தைரியம் இல்லை பாருங்க. எவ்வளவு நம்ம இன்னும் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியா தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி. இப்படி நம்மால பிளஸ் பண்ண முடியுமா? தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். கனடாவில் நீ பிரசிடென்ட் ஆவா என்று உங்களால சொல்ல முடியுமா? சொல்லி இருக்கீங்களா? யோசித்து பாருங்க. காமெடியா தான் இருக்குங்க அது. ஆனா இவன் காமெடியாவும் நினைக்கல, சீரியஸா பிளஸ் பண்றான் ஈசாக்கு. இதுல இன்னொன்னு பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஐயா, இந்த வார்த்தைய தேவன் அப்படியே அங்கீகரிக்கிறார் பாருங்க. வாசிப்போம் அதே அதிகாரத்துல 13வது வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கன் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அல்லேலூயா. நீங்க பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஆண்டவர் அது ஆமேன்னு சொல்லு. ஆண்டவர் தேடிட்டு இருக்கிற நம்ம சந்ததி தான் தேசங்களை ஆள வேண்டும். அவன் சிரிக்கிற அளவுக்கு நீங்க பெருசா சொல்லணும். அப்படிதானே அர்த்தம்? பாருங்க, ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள கூட சக்தி இல்லை. ஆனால் அவள் சிரிக்கிற அளவுக்கு பெரிய வார்த்தை சொல்றான். சாரா சிரிக்கிறா, விழுந்து விழுந்து முகம் குப்புற விழுந்து சிரிச்சாளா. அப்போ உங்க பிள்ளைகள் சிரிக்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து, நானும் உங்களோட சேர்ந்தா படிக்கிறேன் இல்லையா, நானும் என் மனசுல ஓடுது, என் பிள்ளைகளை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போறேன். நம் சத்தியத்தை கிருப சரியாக அறிந்து கொள்கிறோம். நம்முடைய சந்ததி வாழணும், நம்முடைய சந்ததி ஆளுகை செய்ய வேண்டும். இப்போ இது ஏன் நம்மால இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் என்ன காரணம் சொல்லுங்க? ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரெண்டு இன்னும் நல்ல ஒரு ஆன்சர் இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல சபையில எல்லாம் இல்ல தேவனுடைய சாயலா இருக்கிறோம் என்றார். ரொம்ப சிம்பிள் ஆன்சர். சூப்பர் நேச்சுரல்ல நம்ம பிலீவ் பண்ணல. 2 பரிவாரங்கள் அவனுக்கு எப்படி வந்தது? வெறுங்கையாக போனவனுக்கு சூப்பர் நேச்சுரலா வந்ததா, நேச்சுரலா வந்ததா? சூப்பர் நேச்சுரல். அப்போ இவ்வளவு நாள் நம்ம தியானிச்ச பிறகு கூட இது டக்குன்னு பிளாஷ் ஆக மாட்டேங்க பாருங்க. ஆமா, தேவன் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்து விட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். 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 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அருமையானவர்களே, ஆமா, முற்பிதாக்கள் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். காரணம் அவங்க மைண்ட் அவ்வளவு பிராடா இருந்தது. எப்படி இந்த வார்த்தைய ஈசாக்கு சொல்ல முடியும்? எப்பா, உன்னை ஒரு பெரிய பலத்தை ஜாதி ஆக்குவாருன்னு சொல்றாரு பாருங்க. ஒரு பூமி தாங்க முடியாத அளவுக்கு உன்னை தேசத்தையே நீ சுதந்திரிப்பாங்கிறாரு பாருங்க. அதை தேவன் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. நடந்தது என்ன? எத்தனை பேர்ல தான் இன்னைக்கு தேசமே இருக்கு. என்ன தேசம்? இஸ்ரேல் தேசமே அவன் பேர்ல தான் இருக்கு பாருங்க. அருமையானவர்களே, ஆமா, நீங்க இதை சீரியஸா எடுங்க. இதை வீட்டுல கேலி பண்ணி டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்க மனதுல ஆவியானவர் பேசுவாரு. நீங்க உங்க பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதிப்பீங்க. அவங்க கிண்டல் பண்ணா பரவாயில்ல, சரிங்களா? ஏற்றுக்கொள்ளுவாரு என்று நம்பிக்கையோடு நீங்க செய்ய ஆரம்பிச்சிருங்க. கொஞ்ச நாள் செய்யுங்க. நேற்று ஒரு லேடி பேசுனாங்க. அவர் 2 சன்ஸ் எல்லாம் ஸ்கூல் கோயிங். நம்ம செய்தி ஒரு 200 செய்தி கேட்டாங்க. 2 லட்சம் ரூபா காணிக்க நமக்கு அனுப்பியிருக்காங்க.
நம்ம வீடியோ டிவி ப்ரோக்ராமுக்கு. அப்போ நான் சொன்னேன், அம்மா உன் பையன் பக்கத்தில் இருக்காரானே. இல்லை ஏதோ ஸ்கூல் உன் பையன் வந்து ஐஏஎஸ் ஆயிடுவான்னு சொன்னேன். அவள் 200 செய்தி கேட்டதுனால அவள் விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அங்கிள் என் பையன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுவாங்கிறான் ஒரு கிராமத்துல. அப்படித்தானே இது இருக்கு. யாக்கோபுக்கு சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதம், அந்த எத்தனுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், துரோகிக்கு செய்யப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் அப்படிலாம் இருக்கு. அருமையானவர்களே, ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவும் இமேஜின் பண்ணலாம். நீங்க சத்தியத்தை சரியாக அறிந்திருக்கிறதுனால எவ்வளவு இமேஜின் பண்ணலாம். ஐயா நான் இமேஜின் பண்ணிட்டு நடக்கலைன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க சத்தியத்தை சரியா அறிஞ்சீங்கன்னா சோர்ந்து போக மாட்டேங்கிறீங்க. சொல்லிட்டீங்க, ஒரு வருஷம் உங்க ஃபேமிலியில யாருக்காக ஜெபம் பண்ணீங்க. இப்போ நம்ம பெற்றுக்கொண்டது போல நீங்க பேச போறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. ஒரு வருஷம் ஆனாலும் தொய்வு வராது, சோர்வு வராது. ஐயோ இன்னும் பாருங்கள், இன்னும் நடக்கவில்லையே என்று கேள்வி கேட்டாலே நீங்கள் இன்னும் போதுமான அளவு விசுவாசிக்கவில்லை. அந்த கேள்வியினாலதான் இன்னும் டிலே ஆகுது. ஐயோ இன்னும் இதில் நான் எவ்வளவு உபவாசம் பண்ணேனே, எத்தனையோ பாஸ்டர்ட்ட போய் ஜெபம் பண்ணேனே, என் சந்ததி இன்னும் ரட்சிக்கப்படலையே. இந்த கேள்வி இருந்தாலே நீங்க தான் தடை. இந்த கேள்வியே வராது. ஜேர்னி ஜாலியா போகும், எஃபர்ட்லெஸ்ஸா நடக்கும், என்ஜாயபுளா இருக்கும். ஆமென். அந்த பயணத்துல நாம் அந்த ட்ராக்ல ஏறிட்டோம். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அடுத்த கேள்விக்கு போகலாம் பிரதர். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Yes, sister. சுவிசேஷ கூட்டங்களில் இயேசு எந்த மூன்றையும் சொல்லி அறிமுகம் செய்ய வேண்டும்? சிஸ்டர் மகேஸ்வரி. 91வது பக்கத்துல கடைசி பாஸ்டர். எஸ் சிஸ்டர், சொல்லுங்க. ஒரு மூண்டே நச்சுன்னு சொல்லுங்க. நம்ம மூண்டையும் நச்சுன்னு சொல்லணும். நீங்க நம்பர் போட்டீங்களா? எஸ், கரெக்டான இடம் தான், சொல்லுங்க. ஒரு பாவிய மனம் திரும்ப வைக்கிறதுக்கு உங்களுக்காக ஆண்டவர் மரித்தாருன்னு சொல்லிட்டு அவர் உன்னிலே அக்கறை உள்ளவரா இருக்கிறார். ஒண்ணு. மற்றது உன் வேதனைகளை பார்க்கிறார். 2 அவனுக்கு உதவுகிறார் என்றதை அவனுக்கு. 3 வெரி குட். 3 பாயிண்ட் பாருங்க. முதலாவது எடுத்த உடனே நீங்க சொல்லிடலாம், ஏமா உங்க வீட்டுல ஒன்ன குறித்து அக்கறை இல்லாத கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பெற்றோரா இருக்கலாம், ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உன் மீது அக்கறையா. இந்த ஒரு வார்த்தையே சிந்திக்க வச்சிடும் உங்களை. என்ன கேர் எடுப்பார் அவரு? ஐ எம் ரிஜெக்டட் பீஸ் அல்லவா, யாருமே என்னைய மதிக்கிறது இல்லையா? இல்ல, அவர் உன் மீது அக்கறை உள்ள தேவன். 2வது, உன் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர், வேதனையை பார்க்கிற தேவன். அப்புறம் உனக்கு உதவ ரெடியா இருக்காரு. இந்த 3ஐயும் சொன்னாலே ஃபயர் ஆயிடுவாங்க பாருங்க. ஒரு ஹோப் வந்துடும். 90%, மோர் தென் 90% ஹோப்லெஸ்னஸா இருக்காங்க, நம்பிக்கை இல்லாத. நம்ம 3 வார்த்தை நம்பிக்கை கொடுக்கும் பாருங்க. எந்த நான் கிறிஸ்டின்ட்டையும் நீங்க இந்த 3 வார்த்தையை சொல்லலாம். ஏற்றுக்கொள்ளாதால இல்லையோ அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது இல்லையா? இயேசு கிறிஸ்து, அவங்ககிட்ட நாங்க என்ன சொல்லுவோம்னா, இயேசு ஆண்டவருமோ இல்லையா, இயேசு கடவுள்னு சொல்லலாம். ஏமா இயேசு கடவுள் உன் மேல ரொம்ப கேர் எடுக்கிறார். ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஹிந்துட்ட சொல்லுங்க, டேர்ன் ஆயிடுவாங்க. உன் மேல ரொம்ப கேரா இருக்காருமா. உங்க அப்பா உன் மேல எவ்வளவு கேரா இருக்காரு, அதை விட ரொம்ப கேர் எடுக்கிறார். அப்புறம் உன்னுடைய வேதனையை பார்க்கிறாரு, உன் பிரச்சனைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரு உனக்கு உதவுகிறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. எஸ் பிரதர், 7வது கேள்வி போயிடும். தேவன் மனிதனோடு இடைப்பட்ட பொழுதெல்லாம் அவர் செய்த 2 விஷயங்கள் யாவை? மேம் சிஸ்டரா? எஸ் சிஸ்டர். 91 பக்கத்துல இருக்கு. பயப்படாதே. அப்புறம் வெரி குட், அவ்வளவுதான். தேவன் மனிதனோடு இடைப்பட்ட பொழுதெல்லாம் அவர் செய்த 2 விஷயங்கள் யாவை? பேஜ் 91ல டாப்ல இருந்து 5th லைன் பாருங்க. பயப்படாதே என்ற உறுதிப்பாட்டை அளிக்கிறார். 2வது, ஆசீர்வதிக்கிறார். மனிதனோடு இடைப்பட்ட பொழுதெல்லாம்
ம் பைபிள்ல ஏதாவது ஒரு உதாரணம் பார்த்துருவோமா? என்ன உதாரணம் எடுக்கலாம்? தாவீது ராஜா. அந்த வார்த்தை சொன்னாரா? பயப்படாதேன்னு சொன்னாரா? மதர் மேரி, மேரிட்ட சொன்னா, அவ பயந்திருந்தா. கிடியோன் மேய்ப்பர்கிட்ட சொன்னாங்க. கிடியோன் கிடியோன் கிதியோன் நல்ல கேஸ் ஸ்டடி இல்ல. Yeah. அவன் பயந்து போய் இருக்கிறான் பெலிஸ்தர்களுக்கு. பயப்படாதான் சொல்றாரு. ரெண்டாவது என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? நீ ஆளுகை செய்வா என்கிறார் பாருங்க. அப்படித்தான் நம்ம எல்லாம் கரம் பிடிச்சாரு. எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 8 போயிடும். பெந்தேகோஸ்தே நாளில் தேவனுடைய எந்த நீண்டகால ஏக்கம் நிறைவேறிற்று? அது துவக்கம். வெரி குட். அது என்ன துவக்கம்? எஸ் பேமாம்க்கு அடுத்தது யார் இருக்காங்க? சிஸ்டர் யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க. மனிதர்கள் நடுவில் வசிக்க வேண்டும் என்று அவருடைய நீண்ட கால ஏக்கம். வெரி வெரி குட், வெரி குட். கரெக்டா சொல்றீங்க. பேஜ் 94 டாப்ல பாருங்க. தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த வசனமானது தேவனுடைய மாபெரும் வாக்கு தத்தத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. மனிதர்கள் நடுவில் வசிக்க வேண்டும் என்ற அவருடைய நீண்ட கால ஏக்கம் புதிய உடன்படிக்கையின் துவக்கமாய் அமைகிறது. நாம் அவருடைய பரிசுத்த ஆலயமாக மாறினோம். இல்ல, ஆக்சுவலா நடுவில் இல்லை, நமக்கு உள்ளேயே வாசம் பண்ண துவங்கி விட்டார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி நாம் எல்லாரும் நடமாடும் தேவர்கள். அவரு கிமு முதல் நூற்றாண்டின் தேவனாக நடமாடினார். நாம் 21ஆவது நூற்றாண்டின் தேவர்களாக. ஏன்னா அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அதற்கு முன்பதாகவும் ஆவியானவர் இறங்கினார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் அவர் ஒரு பெரிய டாஸ்கை முடிக்கணுமோ அப்பொழுது ஒரு நபர் மீது இறங்கி இருக்கிறார். அதன் பிறகு போயிடுவார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஆலயமாக தெரிந்து கொண்டு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஏனென்றால் அவரை வெளிப்படுத்தும்படியாக. இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாரோ அதை போல நாமும் திரியேக தேவனை வெளிப்படுத்தும்படியாக அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நம் இருதயத்தை மாற்றுவதற்கு மிக மிக முக்கியமானது எது? எஸ், சொல்லாதவங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாதவங்க. வார்த்தையும் வார்த்தையின் கிரியையும். ஓகே, வெரி குட். சரி சிஸ்டர், இந்த வார்த்தை இருந்துகிட்டு தான் இருந்தது நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து. ஆனா அதனுடைய பயனை நாம் இப்பொழுதுதான் அனுபவிக்கிறோம். ஏன் முன்னால அனுபவிக்கல? வெளிப்பாடு இல்ல. வெரி குட், வெளிப்பாடு இல்ல. அதான் ரேமா. வெரி குட் சிஸ்டர். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 10 போயிடலாம். முழு வேதத்திலும் கிறிஸ்துவினால் வரும் எந்த 6 மேன்மைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? எஸ், புதுசா யாராவது சொல்லுங்க. ஓகே, யாராவது சொல்லுங்க. விசுவாசம், கிருபை, 1. வெரி குட். புத்திர சுவிகாரம், புது சிருஷ்டி, முழு உலகின் இறுதியான மறுசீரமைப்பு. 6. 1 விசுவாசம், 2 கிருபை, 3 மீட்பு, 4 புத்திர சுவிகாரம், 5 புது சிருஷ்டி, 6 முழு உலகின் இறுதியான மறுசீரமைப்பு. 6. வெரி குட். இதுதான் மொத்த 96வது பக்கம். 96வது பக்கம் மிடில் இருக்கு. இதுதான் மொத்த வேதத்தினுடைய வெளிச்சம், ஆசீர்வாதங்கள். அதுல முதல் இருக்கிறது என்னது? விசுவாசம். விசுவாசம். ஓகே, அது தெரியும். கிருபை என்றால் என்ன? அன்கண்டிஷனல் லவ். வெரி குட்.
Unlimited power. Unlimited power. Unlimited power, unmerited favor. 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 Very good. Very good. ஓகே, இப்போ இந்த 6ல அருமையானவர்களே, ஒன்றே ஒன்று மட்டும் நீங்க திறக்காம சொல்லுங்க. யார் திறக்காம சொல்றீங்க பார்ப்போம். இந்த 6ல ஒன்றே ஒன்று மட்டும் 1 கொரிந்தியர் 1:31 எழுதப்பட்டிருக்கிறது. அது என்னது? இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஞானமாய் மீட்பு. 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 அவர் என்ன செய்யவில்லை? மீட்பை தரவில்லை. அவரே மீட்பு. மீட்பானார். அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களை விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து மீட்புனா என்னன்னு தெரியும். மீட்புனா உங்களுக்கு புரியும். அவரே மீட்பு என்றால் என்ன பொருள் பாருங்க. மீட்புக்கு எதிர்ப்பதம் அடிமைத்தனம்னு வச்சுக்கணும். ஒரு அடிமைத்தனம், பயம் ஒரு அடிமைத்தனம், கவலை ஒரு அடிமைத்தனம், பதஷ்டம் இது ஒரு அடிமைத்தனம், பாவம் ஒரு அடிமைத்தனம், பாவத்தின் சம்பளம் ஒரு அடிமைத்தனம், இந்த கடன் பிரச்சனை ஒரு அடிமைத்தனம், குடும்ப குழப்பம் ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக அருமையானவர்களே அவரே நமக்கு மீட்பாகி விட்டார். அப்படி என்றால் 100க்கு 100 நாம் ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்கிற நாலேஜ் இல்லை. எனவே அது ரேமாவாக வெளியே வரமனுங்க. நிறைய ஏரியால வந்துட்டோம் இல்லையா? பயத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, கவலையிலிருந்து வந்திருக்கீங்க, தூக்க வராமையிலிருந்து வந்திருக்கீங்க இல்லையா? இதுல நம்ம எதை நம்ம வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் மீட்பை தரவில்லை, அவர் தான் மீட்பு. இது பல முறை நம்ம அழுத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அவர் ஞானத்தை தரவில்லை, அவரே நமக்கு ஞானமாகிவிட்டார். எனவே நம்முடைய பிள்ளைகள் சென்ற மார்க் வாங்காம இருக்க மாட்டாங்க. ஆமா, இந்த ஈசாக்கு இருந்த தைரியம் நமக்கு வரணும். என் பிள்ளைதான் டாப்பு. மினிமம் டாப் என்ன தெரியுமா? எப்பா நீ தான் எப்பவுமே உன் கிளாஸ்ல டாப்பரா. அது தைரியமா சொல்லுங்க, பழகுங்க. பழகலைன்னா முடியாது. சரிங்களா? தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்கினவரே உமக்கு நன்றி. எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் முடிவு வரைக்கும் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வாக்கு பண்ணி இருக்கிறவரே உமக்கு நன்றி. கிருபையாக நீர் எங்களை ரட்சித்தீரே உமக்கு நன்றி. எங்களுக்கு மீட்பானீரே நன்றி. புத்திர சுவிகாரம் உம்முடைய குடும்பத்திலே நாங்கள் ஒரு புத்திரராக புத்திரியாக எங்களை எடுத்துக்கொண்டீரே உமக்கு நன்றி. புது சிருஷ்டி ஆக்கினீரே உமக்கு நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. இந்த உலகத்தை நாங்கள் மறுசீர் அமைக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு எங்களை தகுதிப்படுத்தி, ஓ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தகுதியையும் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த மகா பெரிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்து விட்டவரே உமக்கு நன்றி. இதை குறித்து இன்னும் வெளிச்சம் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே. ஓ 11வது சப்ஜெக்டை நாங்கள் முடிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்த தேவனே நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பிசாசவனால திருட முடியாது. பழைய சாத்தானே, இது நல்ல நிலம். இந்த நிலங்கள் எல்லாம் நல்ல நிலங்கள். இந்த பாடங்கள் ஒரு நாளும் இவர்களை விட்டு நீ திருட முடியாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் 12வது பாடமாக ஆண்டவரே நாங்கள் லகுவான மாற்றத்தை எடுக்கிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல தருகிற ஆண்டவரே, நீ எங்களுக்கு இதை ஆசீர்வதித்து தாருங்கள் ஆண்டவரே. ஆமா, இயேசுவாகிய ஞானம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது வெளிப்படட்டும் ஆண்டவர். உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்த பாடம் லகுவான மாற்றம். எஸ் பிரதர். தேங்க்யூ ஐயா.